அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்தது போன்ற துயர சம்பவம் யாருக்கும் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நண்பர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கட்சியிலிருந்து நீக்கிறது விதிமுறை மீறல் சொல்லியிருக்கீங்க. அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க? என்ன மாதிரியான விதிமீறல் நடந்திருக்கு? பொறுத்திருந்து பாருங்கள். அனைத்தும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சார், இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 வந்து அதிமுக பொற்கால ஆட்சி அமையும் சொல்லியிருக்காங்க. உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களின் உரிமையை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். நிர்ணயம் செய்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இதயத்திலிருந்து எழுந்த அந்த கோரிக்கை உறுதியாக நிலைநிறுத்தப்படும் என்பதை தெரிவித்தார். அதே போல இந்த நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாநில விஷயமா அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்டவை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சார்பில் அந்த குறித்து பண்ணப்படுவாங்க. ஏன்னா இப்போ அதிமுக கூட தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி தலைமையில் என் சார்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மாதிரியான துயரச் சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன். சார், அதே மாதிரி கடைசி கொஸ்டின், விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆளுநர் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு. எப்போவுமே ஆளுநர்கள் சந்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி காரங்களும் செல்படுறாங்க ஆளுநருக்கு கூறக்கூடிய நிலையில் விஜயோட சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? திரு விஜய் அவர்கள் தனியாக ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வழிநடத்துவதற்கு இன்றைக்கு தான் ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய எதிர்கால இலக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்த்து தான் நான் உறுதியாக என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட பயணிக்க வாய்ப்பு இருக்காங்க.